2024ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? இந்த தேர்தலில் சிறுபான்மையின மக்களின் வாக்குகள் எப்படி ஆதிக்கம் செலுத்தப் போகிறது? தமிழ் பொது கட்டமைப்பினால் நிறுத்தப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழ் மக்களின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாகவே இந்த தொகுப்பில் ஆராயப் போகிறோம். இம்மாதம் 21ஆம் தேதி இடம்பெறப்போகும் ஜனாதிபதி தேர்தல் சவால் மிக்கதொன்றாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. இலங்கையின் தேசிய கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய இருவரும் பிரதான கட்சிகள் பலமுழந்துள்ள நிலையில் தென்னிலங்கையில் பலமான கட்சியாகவும் பலமான சக்தியாகவும் ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி உருவெடுத்திருக்கிறது. இந்த தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் களமிறங்கியுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் களமிறங்கியுள்ள ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகிய 3 பிரதான வேட்பாளர்களுக்கும் இடையேயான கடும் போட்டி தென்னிலங்கையில் நிலவி வருகிறது. அதே நேரம் இம்மூவரின் தீவிர பிரச்சார பணிகள் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் சூடு பிடித்திருப்பதும் முக்கிய அம்சமாகும். எவ்வாறாயினும் செப்டம்பர் 21ஆம் தேதி இடம்பெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு பிரதான வேட்பாளரும் 50% அதிகமான வாக்குகளை பெறப்போவது கிடையாது. அதே நேரம் ஜனாதிபதி வேட்பாளராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் போட்டியிட்ட நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகியிருக்கிறார். தனது ஆதரவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப் போவதாக மஹிந்த ராஜபக்ச அறிவித்திருக்கிறார். இதனை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனெனில் தென்னிலங்கையில் வாக்குகளை சிதைப்பதற்காக உதிரி கட்சிகளை ரணில் விக்ரமசிங்க களத்தில் இறக்கியுள்ளார் என்பதனை நாம் முன்னர் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். அதன் ஓர் அங்கமாகவே இப்போது நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளர் போட்டியிலிருந்து ஒதுங்கியிருக்கிறார். இன்னும் ஒரு சில வேட்பாளர்கள் ஒதுங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமுண்டு. இருப்பினும் தற்போதைய கணிப்பை பொறுத்தவரையில் தென்னிலங்கையில் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இருந்து வருகின்றார். தென்னிலங்கையில் வாழும் பெரும்பான்மையின மக்களின் வாக்குகள் எப்படி சிதைவடைகின்றதோ அதைவிட மிக மோசமாக வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்களின் வாக்குகள் சிதறப்போகின்றன. அதற்கான தந்திரோபாய நடவடிக்கைகள் மிக கச்சிதமாக நடைபெற்று வருகிறது. தமிழ் மக்களின் வாக்குகள் 4ஆக பிரிய போகிறது. ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்கவுக்கு குறிப்பிட்ட வாக்குகளும் இவை தவிர தமிழ் மக்களின் ஏனைய வாக்குகள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற பெயரில் களமிறக்கப்பட்டுள்ள அரியநேந்திரனுக்கு அளிக்கப்பட இருக்கிறது. தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒன்றுபட்ட இனமாக அல்லது ஒரே தேசம் என்கின்ற அடிப்படையில் வாக்களிப்பார்களா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது. அதற்கான காரணம் தமிழ் அரசியல்வாதிகளின் பதவி மோகமும் பண பரிமாற்றமும் தான் பிரதான காரணமாகும். தமிழ் தேசிய கட்சிகள் சிதறுண்டு கிடக்கிறார்கள். தென்னிலங்கை தேசிய கட்சிகளுக்கு சிலர் ஆதரவு வழங்குகிறார்கள். அதில் குறிப்பிட்ட சிலர் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவை வழங்கி வருகிறார்கள்.
அதிலும் குறிப்பாக செல்வம் அடைக்கல்நாதன் தலைமையிலான டெலோ இயக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராலிங்கம் தனது ஆதரவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப் போவதாக தற்போது வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராகலிங்கம் என்பவர் டெலோ இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களின் சகலனாவார். இங்கு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், டெலோ இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுக்கு அறியாமலோ தெரியாமலோ அவருடைய அனுமதியின்றி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வினோ நோகராலிங்கம் ஆதரவு நிச்சயமாக வழங்கியிருக்க மாட்டார். இங்குள்ள குழப்பம் என்னவெனில், தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிப்பது என்கின்ற திண்டாட்ட நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த துண்டாட்ட நிலையை உருவாக்கியவர்கள் வேறு யாருமல்ல, தமிழ் தேசிய அரசியல்வாதிகளாவர். ஆகவே வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற பெரும்பாலான தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்கான சாதகமான சூழல் இருப்பினும் அதனை ஒரு வெற்றியாக கருத முடியாது. ஆகவே தமிழ் மக்களுடைய வாக்கு சிதறடிப்புக்கு பதில் கூற வேண்டியவர்கள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளாவர்.